பாருங்கள், இந்த விநாயகர் செய்யறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பாருங்கள். நான் ஸ்கின்னுக்கு வந்து இந்த கலர் யூஸ் பண்ணுறேங்க. 3 கலர்ஸ் வந்து லைட் க்ரேயில் 3 கலர்ஸ் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த 3 கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது வந்து சிம்பிளாக க்ரீன் எடுக்கலாம், இல்லாட்டி ஆரஞ்சு எடுக்கலாம், ரெட் எடுக்கலாம். அப்படி நீங்கள் ஒரே கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி 3 கலர்ஸ் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு 3 பால்ஸ் வேணும். ட்ரெஸ்ஸுக்கும் அப்புறம் நம்ம வந்து கிரீடம் செய்கிறதுக்கு ப்ளஸ் கால்கிட்ட கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கொடுக்கணும். அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து கண்டிப்பாக உங்களுக்கு 2 ரோல்ஸ் வேணுங்க. ஸ்கின் அதாவது பாடி கலர்ஸுக்கு வந்து உங்களுக்கு 3 ரோல்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருந்த அந்த சின்ன விநாயகருக்கு வந்து நான் 6 mm ஹூக் யூஸ் பண்ணியிருந்தேங்க. இந்த விநாயகர் வந்து கொஞ்சம் பெருசாக போடலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் 8 mm ஹூக் யூஸ் பண்ணுறேங்க. பாருங்கள், ஹெட்டுக்கு அப்படியே ஸ்பாஞ்ச் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், மேலே வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஒரு உருவம் செஞ்சு எடுத்தாச்சு. ஓகேங்களா? தலையும் உடம்பும். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் ட்ரெஸ் பார்ட்டுக்கு எடுத்தாச்சு. இப்போ இந்த பேக் சைடு வந்து கீழே போனங்காட்டிக்கு இந்த கலர் வந்து நம்மளுக்கு தெரியாதுங்க. இப்போ இந்த கலர் மட்டும், இந்த 2 கலர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? பாருங்கள், முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது காது. ஃபஸ்ட்டு காது செய்கிறேங்க. பாருங்கள், 2 காது பண்ணியாச்சு. அடுத்தது முடிச்சா தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஹேண்டு 1 பண்ணியாச்சுங்க. இப்போ இதே மாதிரி பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி வந்து நீங்கள் டெடிக்கு அப்புறம் பன்னிக்கு எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அதே சேம் ப்ராசஸ் தான். எதுவும் கஷ்டமாக எதுவுமே இல்லைங்க. டச் பாருங்கள், 2 ஹேண்டும் வச்சு பார்த்துக்கோங்க. ஒரே சைஸ் இருக்குது. அப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் த்ரெட்டு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. 2 நம்ம ஒரு ஹேண்ட் போட்டிருந்தோம்னா அதே ஹேண்ட் அளவுக்கு அடுத்த இப்போ நம்ம எதுவும் அப்படியே இழுத்தா போதும். பாருங்கள், அப்படியே இழுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு 2 ஹேண்ட் ரெடி ஆகியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்னென்ன ரெடி பண்ணிட்டோம்? பாடி ரெடி பண்ணியாச்சு, காது ரெடி பண்ணியாச்சு, அடுத்தது 2 கை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது நம்ம கால்கள் ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், லெக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே அப்படியே விட்டு அப்படி இழுத்துடலாம். ஓகேங்களா? ஒரு லெக் முடிஞ்சது. பாருங்கள், அடுத்த லெக்கும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நம்ம என்னென்ன ஸ்டிச் பண்ணி வச்சிட்டோம்? லெக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு, அப்புறம் ஹேண்டும் 2 ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது இயர்ஸும் ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், உடம்பும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? கிரீடத்துக்கு பாருங்கள், நான் பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் கோல்டன் கலர் அதாவது எல்லோ, சாண்டில் அந்த மாதிரி கலர்ஸ், ஆரஞ்சு அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ் என்ன கலர் போடுறீங்களோ அதே கலர் கூட வச்சுக்கலாம். முடிச்சாச்சு. அப்படி கொஞ்சமாக நம்ம சுற்றி தைச்சி வரணும் இல்லைங்களா? அதுக்காக த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு க்ரோஷே ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுங்க. வாங்க அடுத்த தும்பிக்கை செய்யலாம். அதுவும் ரொம்ப ஈஸி தாங்க. சரிங்களா? இவ்வளோதாங்க. அப்புறம் நம்ம வேணுங்கிற மாதிரி இப்படி தும்பிக்கை இப்படி வளைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ தும்பிக்கை முடிச்சாச்சு.